ஹெல்த் ஏறும். ஆனால் பேண்டேஜ் கையில் யூஸ் பண்ண முடியும். ஓகே மாலே, இவன் நம்ம வந்து ஆமாம் புதுசாக அப்டேட் வந்துருக்கு. ஆனால் என்னென்ன அப்டேட் பார்க்க போகிறோம். பக்கத்தில் எடுத்து சோமுட்டை சாய் பாபா வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் கம்யூனிசி என்றா எனக்கு டைம் இல்லை. எனக்கு பர்சன்டேஜ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. கேளு என்னோட கவிதையா? கவிதை 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 என்னோட கவிதை. வீட்டுக்குள்ள போடா, இல்லை நீ டெய்யா தெரியும். என் மேல பார்த்தல கவிதை. ஓயோ எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆனால் இந்த வேம்பயர் நைஃப் மட்டும் செல் பண்ண முடியாது. செல் பண்ண முடிஞ்சா ஆனால் ஸ்டார்டிங் மணி 120 இருக்கும். ஏன்னா வேம்பயர் நைஃப் 20 ரூபாய்க்கு செல் பண்ணும். 120 போகுமா? 20க்கு போகும். என்கிட்ட ஆல்ரெடி 20 ருபீஸ் இருக்குது. 20 ருபீஸ் தானே வெறும் வேம்பயர் நைஃப் இல்லையா? என்கிட்ட ஆல்ரெடி 20 ருபீஸ் இருக்குது. இந்த வேம்பயர் நைஃப் 100 ருபீஸுக்கு போகும். ஆனால் இப்போ அது செல் பண்ண முடியாது. புதுசாக ஜென்ரல் ஸ்டோரில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓய் சமையல பிளண்ட் பஸ்டர் கன்றோ. ஐயோ பிளண்ட் பஸ்டர் வாங்கிருக்கலாம். பிளண்ட் பஸ்டர் எவ்வளோ ரூபான்னு பார்க்கலாம். அது 50 ரூபா. 50யா? கரெக்டாக சொன்னா. ஓகே. ஓய் கிராஸ் போ இருக்குடா. கிராஸ் போ வந்து 25 ரூபா. போயிடலாம். எதுவுமே வேணாலும் வாங்க முடியாது. பரவாயில்ல. அப்புறமா பிளண்டர் பஸ்டர் வந்து கன்று வேணால் வாங்கலாம். கோடு பாட்டு இதான் பிளண்டர் பஸ்டரோட ஆமோ. அது பசில்தா போல்ஸ்ரா. அப்படின்னா அது வந்து புதுசாக ஏதோ ஒரு டூரிட் மாதிரி ஏதோ ஒரு கன்று வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதில் ஆமாம். என்ன இது வந்து ஷாப்பு விட்டு வெளில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மறைஞ்சிருக்குது. புதுசாக அதான் வந்து ஏதோ ஒன்று லைட் பண்ண முடியுமா டார்ச் வச்சு. ஆயிப்பட்டு நான் இல்லை போனப்பா சாமி. இது எப்படா இங்கே வந்துச்சு? சரி சாய் ஒழுங்காக கோல் எடுத்துன்னு போடா. அது இன்னும் சாப்பிட தான் இருக்குதே. ஓய் சாய் சாய் என்னடா கோல் எங்கே இருக்கு? கோல் எங்கேயோ இருக்குது. எங்கடா இருக்குது என் பாக்ஸை? எனக்கு எங்கடா தெரியும். நீ ஸ்பான் பண்ண ஏரியாவில் தான் இருக்குதா? ஆமாம்ல நான் வீருக்கு கோல் ஆமாம். அது போல தான் நேவி ரிவால்வர்னு எழுதுங்க. உன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமாடா? சரி இப்போதைக்கு இந்த பேப்பரை ஃபியூலாக யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் ஃபியூலாக யூஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது ஃபியூலாக வேணால் நான் ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுறேன். உன்னால் எவ்வளோ பெரிய வேலை முடிஞ்சிச்சுன்னு தெரியுமாடா? நான் மைனர்னு நினச்சிக்கினேன். ஏன் மைனரும் வீரல் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதா? ஏன்னா இது ஓரளவுக்கு எங்கேயோ எடுத்துன்னு போகும். ஓகே எங்கேயாவது நிப்பாட்டோம்ல. அதாவது வீடாக இருந்தால் வீட்டு எங்கே இருந்தாலும் நிப்பாட்டு. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே நின்றுச்சா இல்லையா? நியூஸ் பேப்பர் போட்டால் அது சிச்சு சிச்சு சாய தூரத்தில் ஒரு ஸ்டோர் இருக்குது. என்ன ஸ்டோரு? தூரத்தில் ஃபர்னிச்சர் ஸ்டோர். அதில் கோல் இருக்கும்னு நினைக்கிறேன். கௌபாய்க்கிறோட திறமை ஆகிட்டேன். ஒரு கௌபாயா? சரி தூரத்தில் சூட் பண்ண முடியலான்னு பாரு. ஆனால் அவங்க குதிரை வேணால் ஃபியூலாக போடணும். ரிவால்வர் வாங்கலான்னு பார்த்தா நேம் ரிவால்வர். ஆமாம் ரிவால்வர் வந்து 35 தான். நான் கார்டன் சாப்பிட்டு போகிறேன். ஏய் காப்பாற்றியா இல்லையாடா? நான் கார்டன் சாப்பிட்டு போயிட்டேன். இல்லை சரி அப்புறம் இதெல்லாத்துக்கும் நான் எடுத்துக்கிறேன் காசுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஒன்று கூட தர மாட்டேங்குது. ஆமாம் ஏன்னா இது எல்லாமே நான் தான் கீல் பண்ணேன், நீ இல்லை. ஓகேவா? சட்டப். அதில் போயிட்டு எதாவது கோடு இருக்கான்னு பாரு. என்கிட்ட ஆல்ரெடி லைஃப் ஹெல்த்து லோவாக இருக்குடா. நான் 2 பேண்டேஜும் நான் இப்போயே யூஸ் பண்ணிட்டேன். போய்டா. இப்போதைக்கு இந்த R7 நம்மளால் ஃபியூலாக யூஸ் பண்ண முடியும்.
இந்த அவுட்லால என்ன சாக்கில் வச்சுருப்போம் இல்லை நம்மளுக்கு ஒரே ஒரு கோல் கிடச்சிருக்கு. ஓகே ஒரே ஒரு கோல்னாரு பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு சேர் கிடச்சிருக்கு, 2 சேர் கிடச்சிருக்கு. ஓகே அதுக்கப்புறம் ஒரு இது கிடச்சிருக்கு. ஓகேடா, என்னோட வேன் பேர் வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ட்ரெயின் எடுத்துன்னு வரியா? நான் ஃபியூல் மட்டும் கொடுத்துறேன். நான் ஓடியே போகலான்னு. அவன் நிப்பாட் எந்த இடத்துல நிப்பாட்ட முடியுமா அந்த இடத்துல நிப்பாட்டுறா. எந்த இடத்துல நிப்பாட்ட முடியும் அந்த இடத்துல நிப்பாட்டுறோம். ஓகேவா? சரி நிப்பாட்டிட்டேன். ஓகேவா? அப்புறமா நான் உனக்காக ப்ரொடெக்ஷன் பண்ண வந்திருக்கேன். ப்ரொடெக்ஷன். உன்னோட ப்ரொடெக்ஷன் தேவையே இல்லை. நான் ஓடியே போனேன். ஓகே போகலாம். ஜாம்பி தரலான்னு இல்லை, 3 ஜாம்பி இருக்காங்க. கிட்ட 3 அவுட்லாஸ் வேணா இருக்குது. ஜாம்பி சரி நான் ஃபியூல் போட வந்தேன். நீ தான் அதுவே உருணும். மேலே நான் 100 சரிவா கிளம்பலாம். இது வந்து வில்லேஜுக்கு எடுத்துன்னு போட இல்லையான்னு பார்க்கலாம். வில்லேஜுக்கு எடுத்துன்னு போனால் அங்கே இருக்கிற ஜாம்பி சஃபியை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கோல்டு என்ன அதை யூஸ் பண்ணிக்கலாம். வில்லேஜ் ஏன் ஓய் போடா நீ ஏன் போடா நான் பார்க்குறேன். இதுக்குள்ள ஒரு கோல் இருக்குன்னு சொல்ல. அந்த கோல் நான் தான் எடுத்துன்னு வந்தேன். சாரி போட மாட்டேன். எங்கேயா போச்சு? காலைல ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? காலைல ஆச்சுடே நீ போடுற. நீ எவ்வளோ மிஸ் இருக்கு காலைல ஆகிறதுக்கு? சாமி கோல் எங்கடும் தெரியலண்ணா. தூரத்தில் எதுவும் தெரியுதாண்ணா? நீயா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? என்னடா 2 ஜாம்பி வருது. போய்டா, தூரத்தில் இருக்கு நீ தான் தெரியும். போய்டா வளம் போய் எங்கள் ஜாம்பி எடுத்துடா. ஓகே ஃபியூலாவா? இப்போத்தே சன்ஸ் இந்த இடத்துக்கு போய்டும். அஷன் வாடா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். ஏன் என் பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பி வருதுடா. ஏகப்பட்ட எம்பியில் வந்து அது காலைல ஆனால் நீ டிஸப்பியர் ஆகிடும். பரவாயில்ல இருக்கட்டும். ஓடா ஓடா ஓடுகடா ஓடுகடா. ஸ்லோ ஆகிடுடா, அதுக்குள்ளே சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போலாம் ஆயிடுச்சு. ஓகே ஒரு சாமி நீ தப்பான டிரெக்ஷன் ஓகேடா. கோல் அங்கே தான்ப்பா இருக்குது. கோல் அங்கே தான் இருக்கு. ஓ அங்கே தான் இருக்கா? கோல் கிமி கோல். எனக்கு கோல் குடுறா, எனக்கு கோல் குடுறா. பவர் போச்சுடா. ஆமியோட பொறுமையாக இருக்கும்டாடா. அட நான் ஃபஸ்ட்டாக இருக்கேன். நான் காலையில் டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டா போலாம். ரைட் கோல் கூட போடாத. எல்லாமே போட்டேன். ஓகே ஓகே. அந்த ஜாம்பி எங்கேயோ பின்னாடி போயிடுச்சுடா. ஒழுங்காக துரட்டில் போய் உக்காருன்னு சொல்லிட்டேன். அது எங்கேயோ போட்டோம். நீ எவ்வளோ கிலோமீட்டர் போனோம்? ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயும் வந்துடும். நான் அப்படியே ரெஸ்ட் பண்ண போகிறேன். எந்த பக்கம் வில்லேஜ்? எனக்கே தெரிலடா. நான் எனக்கு இன்னும் வில்லேஜே வரலடா. இப்போத்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஏதோ ஃபிஷிங் லொக்கேஷனா அதுதான் இப்போ பண்ண போகிறோம். புதுசாக என்ன கூட போகிறடா. ஏன் ஆமாடா நான் தயாவத்து கூட சாப்பிடுச்சு. அம்மா இல்லை இப்போ அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. கொஞ்ச நேரம் ஏறா நான் வருவேன். எதுவும் வேணாம், நான் அப்படி பண்ணுறேன். ஓகே கட் ஆகிடலாம். எதுவும் கட்டாலே என் மக்களே எங்கள் அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டேன். ஓகே 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 ஓகே. என்னை நோக்கி ஒரு ஜாம்பி வந்துருக்குது. அது ஒரு மைனஸ் சாம்பி இருக்குது, ஒரு மைனஸ் சாம்பி இருக்குது, ஒரு மைனஸ் சாம்பி இருக்குது.
தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம். ஏய் எவ்வளோ பெரிய சாமி என்னை பின்னாடி துரத்திட்டு வந்து பாருடா. நான் தூரத்துலேருந்தே ஷூட் பண்ணிக்கிறேன் என்னோட ரிவால்வர் வச்சு. ஏய் என்னோட நாட்டை என்னைக்கு வச்சு சண்டை போட்டுனேடா. நான் இப்போ தான் எல்லா சாமியும் கிளியர் பண்ணேன். அதனால இன்னும் நிறைய சாமி இருக்குதுன்னு சொல்லலாம். என் பின்னாடியே ஒரு ஜாம்பி இருக்குது. டேய் என் பின்னாடி இப்போ 10 நாள் சாமி இருந்துடா. இப்போ தான் நான் கிளியர் பண்ணேன். ஓகே ஆனால் கொஞ்சம் பாதி எடுத்து எனக்கு போயிடுச்சு. இதில் வந்து டாக்டர் வீதில் ஓய் ஓய் என்னடா டாக்டர் வீட்டில் ஒரே ஒரு பேண்டேஜ் தான் இருக்குமா என்ன? ஓய்டா டாக்டர் வீட்டில் ரெண்டே 2 பேண்டேஜ் தான் இருக்கு. ஏய் டைனமைட் ஜாம்பியா? பார்த்துக்கலாம். நான் ஷெரீஃப் போட்டேன். ஷெரீஃப்லேருந்து ஏதாவது கன்னு கின்னு வச்சுன்னு எனக்கு ஏன்னா இப்போதைக்கு உனக்கு கன்னுன்னு ஒன்று தேவையே. ஏய் எனக்கு கன்று தேவை. நைட் டைம்லலாம் நான் கன்று தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆல்ரெடி கன்று இருக்குது. ஆனால் நான் தான் இப்போ தான் என்ன கன்று கச்சா எனக்கு தான் தரணும். எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த கன்னுமே இல்லையா? இது எல்லா கார்னரையும் செக் பண்ணால் தான் தெரியும். பேங்கர் ஜாம்பி. பேங்கர் ஜாம்பியா? பேங்கர் நான் இதை மட்டும் எடுத்துருவேன். என்னடா ஒரு க்ரூசிஃபிக்ஸ் குடும்பம் இல்லை. ஒரே ஒரு க்ரூசிஃபிக்ஸ் தான் இருக்குது. ஏய் எங்கடா பேங்கர் ஜாம்பி? பேங்கர் ஜாம்பி வந்து அந்த பக்கம் நான் வந்து கவுபாய் ஜாம்பி அந்த பக்கம் வந்து நான் நிறைய ஜாம்பியை வந்து அது பேர் வந்து கொண்டா. அதில் எங்கேயாவது பேங்கர் ஜாம்பி இருக்கு. ஓகே பேங்கர் ஜாம்பி அவன் தாண்டாகிறான். அவன் தாண்டே நடிச்சுன்னு இருக்கிறான். ஓகே நான் முடிச்சிட்டான் பேங்கர் ஜாம்பி. பாடியாக பிரிச்சுப்போம். அங்கே தான் பேங்கர் ஜாம்பியே இருக்கேன். ஒன்று ஒரு ரிவைவ் மட்டும் பண்ணுறேன். அது பதில் ஒரு பேண்டேஜ் வாங்கி கொடுத்துறேன். ஓகே நைட் ஆயிடுச்சா? பேங்கர் ஜாம்பி எங்கே? பேங்க்ல 2 பாண்ட் இருந்துச்சுன்னா எங்க பேங்கர் லூட். நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த வாட்டி. எப்பவுமே நீ தானே ஓப்பன் பண்ணுவேன். யாச்சும் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்ன? எனக்கே தெரியலையா? டேய் எங்கடா அடுக்கு தெரியாம போயிடுச்சுடா. டைனமைட்டாவது இருக்குதா? இல்லையா? சபா சாமி. டேய் போடு, நீ தான் ஒழிச்சு வச்சுனேன் கரெக்டா? இது மட்டும் தப்பாக இருந்ததுன்னா ஓகே. நான் ஒரு பாண்ட் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு. எத்தனை பாண்டு இருக்குது? ஒரு பாண்ட் தான் இருக்குது. அப்படின்னா கோல்டு மொத்தம் எனக்கு. ஓகே நான் ஆல்ரெடி 2 கோல்டு எடுத்துக்கிட்டு ஒரு சில்வர் எடுத்துக்கிட்டேன். மீத்த எல்லாமே ஒன்று தான். பாய் 2 கோல்டு எடுத்துட்டியா? ஆமாம். என்ன? ஒரு கோல்டு தரேன். ஒரு கோல்டு ஓய் ஒரு பாண்ட்ஸ் எடுத்து போகிறான். ஒரு சில்வர் நோடா. இங்கே இருக்க வேல்யூபிள்ஸை விற்றே நான் பணக்காரனா ஆக போகிறேன். க்ரூசிஃபிக்ஸ் கூட எடுத்துக்கினியா? எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஒரு மில்க் பாட்டில் வேணால் உனக்கு கொடுக்குறேன். ஒரு 30 ருபீஸ் இருக்கும். கொடுத்துட்டேன். ஓய்வா மித்த எல்லாமே எனக்கு தான். அவன் தூரத்தில் ஒரு டாக்டர் பில்டிங் இருக்குது. அதான் நான் லூட் பண்ணேன். அதுலேருந்து தான் பேண்டேஜ் கிடச்சிச்சு. ஓகேடா அசோக் கிளம்புடா. நீ கிளம்பலாமா? ஓகே பாய். கிளம்புடா. நீ கிளம்பிட்டேனே. நான் ட்ரெயினுக்கு வீட்டு வேகத்தில் ஓடி வந்தேன். டேய் இது லைட்னிங் நைட் உன்னால் லைட்னிங்கால் ஹிட் பண்ண முடியாடா. ஐயோ நோடா நீ அப்படியே ஓடியே வா. எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கிற நீ? 9 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் வந்தோடனே செக் பண்ணி வந்துடும். ஓகே வந்துச்சு. அப்புறம் ஷெரீஃப் பில்டிங் வந்து அந்த பில்டிங் நான் லூட் பண்ணிட்டேன். தச்சுட்டு நைட் ஃபுல்லாக எனக்கு. அதே மாதிரி இல்லை, அதுவும் செக் பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனையே. 25 30 50 கோல்டு பார். அதுக்கப்புறம் ஷெரீஃப் ஹவுஸ் எங்கடா இருக்குது? இது நான் கண்டுபிடிச்சது. கௌபாய் ஆண்ட போயிட்டியா? இந்த செக் பாயிண்ட் பக்கத்தில் கௌபாய்ஸ் இருக்காங்களா? தெரியும். கௌபாய் எங்கே இருக்கீங்க? கௌபாய்
ஓடா இது லைட்னிங் நைட்டுன்னு மறந்தே போயிட்டு உள்ளே போங்கடா உள்ளே போங்கடா உள்ளே போங்கடா உள்ளே போங்கடா. ஓய் இந்த கன்னு கண்டிப்பாக வாங்க முடியாது. வாங்குவேன் ஆனால் வாங்க முடியாது. வேறு ஏதோ ஸ்காப்பில் வாங்குற மாதிரி இருக்கா? இல்லை கோல் வந்து சாய்க்கு விட்டுருலாம். வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது சாய் மட்டும் வாங்கக்கூடாது. ஆனால் ஒரு இடத்த ஒளிச்சு வைக்க போகிறேன். தலை சோழி முடிஞ்சுது. தலை என் சோழி முடிஞ்சுது. ஆனால் இங்கே இருக்க மொத்த கோவையும் கில் பண்ணிட்டேன். வந்து இப்போ என் கையில் இருக்கிற 20 ரூபா 2 பேண்டேஜ் வாங்கி தரேன். 2 பேண்டேஜ். கவுபாய் மட்டுமே முடிஞ்சிச்சு. கவுபாய் மொத்தத்தையும் நானே பண்ணிட்டேன். அது ஒரு கவுபாய் மட்டும் உண்டு. மீது எல்லா இன்னும் 2 கவுபாய்ஸ் இருக்காங்களே. அதை நான் லோ எடுத்து கொண்டு வந்தேன். ஓகே என்னை ரிவைவ் பண்ணு. ஓகே ஓகே. இங்கே இருக்க 2 கவுபாய்ஸ் மட்டும் ஓகே 2 தானே பார்த்துட்டு போச்சு. இல்லை ஒன்று தான். ஒன்று பாதி எடுத்து நான் கொண்டு வந்தேன். இல்லை நான் 2 எடுத்துக்க போகிறேன். நீ 1 எடுத்துன்னு வர. ஒன்றா? ஆமாம். பிசாயா ஒழுங்கா இன்னொரு பேண்டேஜ் எடுத்து நீங்கள் வரையாடா. நான் ரொம்ப லோயஸ்டில் இருக்குன்னு சொல்லலாம். சாதாரண குதிரையை செல் பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எடுத்துன்னு வரும்போது என் கையில் டாக்டர் அங்கடா இருக்குது. யோஸ் 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 அப்பாடி சமாளிச்சுட்டேனே. என்னத்த ஸ்னேக் அப்பாடியா ஓடா. இப்போத்தைக்கு நான் வேம்பயர் கிளாஸ்னால 3 பேண்டேஜும் 3 ஸ்னேக் ஆயிடும். அப்பாடி என் கையில் கருத்தை வச்சு நான் ஷெரீஃப் மட்டும் லோட் வச்சுனேன். ரைஃபிள் கிடச்சிச்சுன்னா எனக்கு நான் கன்று புல்லட்டை மட்டும்தான் வாங்குவேன். கோல் வாங்குவேன். ஏன்டா நீ கோலும் வாங்க மாட்டேன். 300 ருபீஸ் மட்டும் ஆனால் வச்சுக்கோ. கோலே எதுவும் வாங்கிடாது. ஓகே தேங்க்யூடா. ஒரு கோல் வாங்கடா. சரி 2 கோல் வாங்க. 2 கோலோட பயங்கர காசு கம்மியாக வரும். இதுக்குன்னா நான் கன்னில் ஷூட் பண்ணி கன்னில் இருப்பேன். நீ வேம்பயர் நைஃப் வச்சுன்னுக்கிற. இல்லை 2-3 டைம் நைட்டில் கூட அப்படின்னா டை ஆனேன்னா வந்து எனக்குலாம் பேண்டேஜ் தரவிடா. ஓகேவா? எனக்குலாம் பேண்டேஜ் வாங்கு. நான்லாம் பேண்டேஜ் வாங்கி தர மாட்டேன். பரவாயில்லையா? முதல்ல ரைஃபிள் எய்மோலாம் வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை வச்சு கோல் வாங்குறேன். போடுமா? எங்கள் பிளண்டர் ஓகே முடிச்சிட்டோம். நான் 1 கோல் வாங்குறேன். நீ 2 கோல் வாங்க. ஓகேவா? உங்ககிட்ட ஆல்ரெடி கண்டு இருக்கு. ஏன்னா என்கிட்ட 25 ரூபாடா இருக்கு. எலிஃபண்ட் ரைஃபிள் வேணுமாடா? எலிஃபண்ட் ரைஃபிளா? அதே என்கிட்ட ஆல்ரெடி ரைஃபிள் இருக்குது. நான் வச்சுனது எலிஃபண்ட் ரைஃபிள். படி என்ன 2 பெயிண்ட் பண்ணால் எனக்கு தான். அதுக்கப்புறம் நீ ரைஃபிள் செல் பண்ணிடுவேன். போட்டு இல்லை சமைக்கலாம். எனக்கு செக் பாயிண்ட்டுக்கே வந்து என்னோட செல்ஃபோன் நேவி அதுக்கப்புறம் எனக்கு 2 பேட்டரி வாங்கி தரேன். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். 7% இருக்கான் சார்ஜ் வச்சு. இன்னும் 70 கிலோமீட்டர் போக முடியுமான்னு செக் பண்ண போகிறேன். அப்பப்போ சார்ஜும் போடுவோம். கோல் போட்டிருக்கேன். ஆமாம் நான் கோல் போடவே மறந்துட்டேன். 1 கோல் தான் போட்டுருக்கேன். 2 கோல் வாங்க. 20 ரூபா. எலிஃபண்ட் ரைஃபிள். ஓகே சீக்கிரம்டா. ஓய் சாய சீக்கிரம் வரையா இல்லையா? சீக்கிரம் வந்து 30. சரி நான் ரொம்ப ஸ்லோவாக தெரியும்ல அது உனக்கு? தெரியும். உங்ககிட்ட 20 ரூபா கூட எனக்கு கடன் நானே வச்சுக்கிறேன். தெரியும். ஓகே சீக்கிரம் அந்த ஷார்ட் கன்னுக்கு மட்டும் ஆமோ வாங்கிட்டு. ஷார்ட் கன்னில் எலிஃபண்ட் ரைஃபிள். ஆமாங்க அதுக்கு ரைஃபிள் ஆமோ இன்னொன்று.
ரைஃபிளுக்கு ஆமோ வாங்கிட்டு 2 கோல் வாங்கிட்டு டேய் நான் 2 சில்வரு ஒரு கோல்டு எடுத்தேன். ஆனா இப்போ பார்த்தா என் கையில் வெறும் ஒரே ஒரு கோல்டு மட்டும்தான் இருக்குது. சீக்கிரம் வரியா? ஆமையோட பொறுமையாக இருக்கா. நான் என்னைக்கு கன்ஸ் வியர்வல்ஃப் கிளாஸ் வந்து காலைல நார்மல் பிளேயரோட ஸ்லோவாக இருக்கும். ஏய் ரைஃபிள் ஆமோ தானே இதுக்கு வேணும். எலிஃபண்ட் ரைஃபிளுக்கு. ஆமாம் ரைஃபிள்னா போகுது. ஆனால் ரைஃபிள் ஆமோ தான் வேணும். சீக்கிரம் வரியா இல்லையா? இரு ஆமோ மட்டும் வாங்கி வந்துடு. நீ ஆமோ வாங்கிட்டேன் பார்க்கலாம். 4 ஆமோ வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் மெமரி வச்சு. எலிஃபண்ட் ரைஃபிளை விற்றுட்டு நான் ரைஃபிள் வாங்கலான்னு என்ன சொல்கிறேன். என் டாக்டர் பில்டிங் நீ லூட் பண்ணிட்டா? ஆமாம். ஓய் இன்னும் எனக்கு 2-3 பேண்டேஜ் எடுத்துச்சு. ரொம்ப நன்றிடா. நைட் ஆயிடுச்சான்னு பார்த்து சொல்ல. நைட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. நான் டாக்டர் பில்டிங்கில் இருக்கிற எல்லா பேண்டேஜ் என் கையில் எடுத்துட்டோம். எலிஃபண்ட் ரைஃபிளா 60 ரூபீஸ் கிடச்சிருக்குடா. ஏன் செல் பண்ணியாண்ணா? ஆமாம். டேய் அது இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ரா. தெரியுமே தெரிஞ்சுதான் செல் பண்ணேன். ஏன் எனக்கு அது வாட்டம் வரல. அட்லீஸ்ட் என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி சார் வரீங்களா இல்லையா? இதோ இது மட்டும் வாங்கிட்டு வந்துடு. ஏய் எலிஃபண்ட் ரைஃபிள் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் கன் இது. அந்த எலிஃபண்ட் ரைஃபிளே வாங்கிடலாடா. இப்போ நீ வீரர் தானே? சீக்கிரம் வா. ஆமாம் வாங்கிட்டியா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் இந்த வருஷம் யாரும் கத்துறான். ஆமாடா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போக போகிறேன். பரவாயில்லையா? சார் நான் வீட்டுக்கு போக போகிறேன். அப்படியே வந்துட்டேன்டா. ஓகே சீக்கிரம். இந்த வீடியோ ரொம்ப லேட் ஆகுது. இந்த வீடியோ ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் கட்டு டே ஃபேஸ். எத்தனை ஆமோட வாங்குவேன்? சீரவாடா. கோல் வேணுமா? இது எத்தனை நைட்டு? ஆமாம் 2 கோல் வேணும். சரி சீக்கிரம் வாங்க. அந்த ரெட் கலர் காப்பி இது ஜாம்பி நைட் தான். நீ தப்பிச்ச. ஓய் சாய இதோ பார்டு ஒயர் வேணுமா? பார்டு ஒயர்லாம் வேணாம். சீக்கிரம் வரையா இல்லையா? நான் ட்ரெயின் எடுக்க போகிறேன். ஏழ்ரா. ஓகே அதுக்குள்ளே கோல் இல்லாமல் இருக்கிறாரு. ரைஃபிள் எலிஃபண்ட் ரைஃபிள் வச்சுட்டு ஒரு வழியாக ரைஃபிள் வாங்கிட்டேன். அட்லீஸ்ட் வாங்கிட்டே கொடுத்துடலாம். இந்த மொட்டால் இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் கன்னை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே நோத்துறா. நான் இது வரைக்கும் இதுக்குள்ள செகண்ட் பெரிய வில்லேஜை மட்டும்தான் லூட் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பீரியட் வில்லேஜ் நிறைய தூரம் லூட் வச்சுருக்கேன். இல்லை 2 தடவை தான் லூட் வச்சுருக்கேன். இப்போ எத்தனாவதுல செக் பாயிண்ட்ல அந்த வில்லேஜ் இடம் தெரியலையே. ஒரு 50 கிலோமீட்டர் ரன் பண்ண போக போக செக் பாயிண்ட் பக்கத்தில் வந்து வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டே இருந்தோம். ஆமாம். டேய் நான் இவ்வளோ வச்சுருங்கடா. இன்னொரு டே காயில் ஓலி வாட்டர் என் கையில் இது வரைக்கும் இருக்குதுல ஹையஸ்ட்னா 3 தான். ஆமாம் அதுக்கப்புறம் புதுசாக ஏரோஸ் வந்துருக்கு. அது பார்த்தியா? ஏரோஸ்னு ஏதோ ஒரு ஆப்ஷனு. ஆமாம் அது பார்த்தியா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது வந்து கிராஸ் போ அந்த மாதிரிலாம் அதுக்கு ஏரோ. வேஸ்ட் பண்ணாத. வேஸ்ட் பண்ணு. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஐயோ போட்டேன் கிலோமீட்டர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வில்லேஜ் வரட்டும். ஓய் பிரிசன் வந்துச்சுடா. பிரிசனா? ஆமாம் பிரிசன்டா. பிரிசனு புதுசாக ஒரு பிரிசன் இருக்குமே அப்டேட்டில். அந்த பிரிசன் வந்துருக்குது வில்லேஜ் பக்கத்தில். அது பெரிய வில்லேஜ். நம்ம லூட் பண்ண வேணாம். ஆமாம் இதோ பெரிய வில்லேஜ். ஆமாம் இங்கே இருக்கும் அவங்கள கம்மியானது தான் இருக்கும். ஓடா. ஆனால் நான் இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆமாடா நான் இப்போ போயிட்டு பாஸ் ஸ்பான் பண்ண போகிறேன் முதல்ல. இல்லை பாஸ் ஸ்பான் பண்ணாத. அவங்க வந்து ஆளுங்க வருவாங்கடா. இரு அதுதான். ஆமாம் என்கிட்ட ஆர்மர் என்ன வாங்கிட்டேன். நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் உனக்காக. ஆடி அசைந்து வரேன். ஐயோ இப்படி
அப்படி சண்டை போடுற என்ன இப்படிதான் சண்டை போடணும்? ஏய் காப்பாற்றா. ஏன்? ஆமா. ஓய் என்ன அட்டாக் பண்றாங்கடா, நீ காப்பாற்றவே இல்லையா? ஓகேவா? ஓய் மக்களே, இந்த பிரிசன் லூட் பண்ணாலே இந்த இடம் முடிஞ்சிச்சு. ஏய் வேம்பயர் நைட் இவங்க ரொம்ப நிறைய டேமேஜ் பண்ணுறாங்க, அதனால தான் வேம்பயர் நைட் யூஸ் பண்ணேன். என் கையில என்னது கவர், என் கையில என் மேல என்ன ஒட்டின்னு இருக்கு பாரு. அந்த ஆரோ என் மேலே கூட தான் ஒட்டின்னு இருக்குதா? ஏதோ காமி இரான ஸ்னேக் பேண்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஓய்டா ஓய் சாய, நம்ம பிரிட்ஜ் எடுக்க போகிறோம். பிரிட்ஜ் அதுக்குள்ளே லோ பண்ணாதீங்க. பேண்டேஜ் நிறைய இருக்கு, இதில் இங்கே லூட் அடிக்கலாம். நான் பார்த்து ஃபஸ்ட்டு பேண்டேஜ்னால ஸ்டெப் பண்ணிக்கலாம். எனக்கும் பேண்டேஜ் வேணும் இல்லை. ஓகே, இங்கே எங்கேயாவது ரைஃபிள் ஆமோ இருக்கா? இங்கே வந்துட்டாரா? இதை நானே ஃபைட் பண்ண போகிறேன். கிராஸ் போ ஆரோ இருக்கு. ஓய் சாய, பாக்ஸ் எப்படி ஸ்மார்ட் பண்ண, நீ வரியா இல்லையா? ஸ்பான் பண்ணியா? ஓகே நீ எங்கே இருக்கா? அவன் ப்ரிசனுக்குள்ளே வந்துட்டான், உனக்கு தெரியுமா? லஞ்சர் வேறு இருக்குது. லஞ்சர் எடுத்து மாட்டா. போயிடா, அவன் உள்ளே இருக்கான், நான் அப்படியே அட்டாக் பண்ணுறேன் அவனை. அவனால் ஓயிடா என்னன்னு தான் இருக்கிறான். ஆமாடா. லஞ்சர் என்கிட்ட எதுக்கு ரொம்ப சின்னதாக போடுவீங்க? எனக்கு லஞ்சர் கிடச்சிச்சு. சரி, அதை வச்சு நான் ஷூட் பண்ணிடுவேன். நான் புல்லட்ஸ் எல்லாத்தையும் இந்த பாஸ் மேலே பண்ண போகிறேன். நீ அதை வச்சு ஷூட் பண்ணுவேன். 21 ஆமோ இருக்குது. என் கையில் லஞ்சர் இருக்குது. என்கிட்ட 50க்கு மேலே ஆமோ இருக்குது. நான் லஞ்சர் யூஸ் பண்ணுறேன். நான் தூரத்துலேருந்து ரைஃபிள் வச்சு ஷூட் பண்ணுறேன். லஞ்சர் தான் பயங்கரமாக வேலை செய்யல. ஓரளவுக்கு எலஃபென்ட் ரைஃபிள் இந்த பாஸ் 5 அடியிலே அந்த மாதிரி பண்ணோன்னு நினைக்கிறேன். அவன் பக்கமாக தூக்கிட்டாங்க. சரி பார்த்து 12 புல்லட், 24 புல்லட்டில் இப்போ என்கிட்ட 12 புல்லட்டு தான் இருக்குது. அந்த கன்று அது எனக்கு வேணும்டா கொஞ்சம். நீ தான் ஆல்ரெடி கன் எடுத்துட்டல, அதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓய் இந்த பாஸ்க்கு எவ்வளோ எடுத்த? தெரியலையே. நான் ஆல்மோஸ்ட் இந்த பாஸை அழிச்சிட்டேன். இதை எடுத்துட்டேன். ஓய்டா, நீ எட்டையா? ரைட் தை சுவாடே. எஸ் எக்ஸி பேபு. ஓய்டா, எனக்கு இப்போதைக்கு இதில் ஏதாவது பேண்டேஜ் இந்த மாதிரி இருக்கான்னு போகலாம். அதில் ஸ்னேக் ஆயில் இருக்கோ? ஓய்டா ஓய் மேக்ஸிமம் அது என் கையிலே இருக்குது. வா இந்த பில்டிங் எனக்கு மேக்ஸிமம் இதுள்ள நான் உள்ளே பண்ணிட்டேன். இதில் எதுவுமே கிடையாது. ஒரு கோல்டு கிடச்சிருக்கேன் என் கையில். இப்போ 100 ரூபீஸ் கிடைக்கும். பாஸ் இருக்குது. ஓய், நான் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். பின்ன எப்படி இருக்கும்? நான் இது உனக்கு முன்னாடியே வந்துட்டேன் இந்த மேக்ஸ் செக்யூரிட்டி பிசனில். என்ன கிடச்சிதா? ஒன்றுமே அதுவா ஒரு கோல்டு பாரு, ஒரு சில்வர் பாரு, கோல்டு ஸ்டாச்சு. ஓகே வேஸ்ட்டு. போயிடா, இந்த இடத்துல 2 பேண்டேஜ் இருக்குது. தம்பி அந்த பில்டேஜ் நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு 3 ஸ்னேக் ஆயில் கிடச்சிருக்கு. அந்த பில்டிங்கில் இருக்குது. இதில் பில்டிங் அவன் தான் எனக்கு 3 ஸ்னேக் ஆயில் கிடச்சிதா? இப்படி என்ன என்கிட்ட ஆல்ரெடி 3 ஸ்னேக் ஆயில் 3 மேலே ஸ்னேக் ஆயில் மிஸ் பண்ணிட்டா. நீ 2 ஸ்னேக் ஆயில் மிஸ் பண்ணிட்டா. ஏன்? ஆமாம், நீ 3 ஸ்னேக் ஆயில் மிஸ் பண்ணிட்டா. ஏன்? ஆமாம், நீ ஒரு சைடு தான் செக் பண்ணி, இன்னொரு சைடு செக் பண்ணியா? எத்தனை ஆகியும்? எஸ். போயிடா, இன்னும் டெட்ரோக்கு போனேன். டெட்ரோ நீ லூட் பண்ணிட்டா? அப்படின்னா டெட்ரோ அது எங்கே இருக்குது? அங்கே தான் எனக்கு அது ஆமோ மட்டும் ஷார்ட் கன்னை வச்சுருக்க. அது நான் எடுக்க வேண்டியது, நீ எல்லாம் எடுத்துனுங்கிற. எஸ். இப்போ அடிக்கண்ணா ஓகே, மின்னலாக நான் மாற போகிறேன்.
ஓய்டா என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க நீ இந்த சேரில். நான் கிளம்பிட்டேன் பா வெளில. கிளம்பிட்டியா? ஓய்டா இதோட இந்த கேம் முடிஞ்சிச்சுடா. ஏன்? ஆமாம். ஓய் மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.